அனைவருக்கும் மாலை வணக்கம். புத்தாண்டுக்கு பிறகு இன்றைக்கு மூத்தவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நமக்கு ஒரு நல் வாய்ப்பு. பெங்களூரு நிமான்ஸ் மூத்தவர்கள் நலப்பிரிவின் மூலமாக இன்றைக்கு விஎம்எஸ் நெல்லிக்கனியிலே திருமதி ஆர்த்தி அவர்கள் பேச இருக்கிறார். அவர் நைட்டிங்கேல் அறக்கட்டளையில பணிபுரிகிறார். பிசியோதெரபிஸ்ட். பல்வேறு பயிற்சிகள் பெற்று 7 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். டெலிடெமென்ஷியா மற்றும் பயிற்சிக்கான தலைவராக அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். குறிப்பாக நினைவாற்றல், அதாவது ஞாபக மறதி தொடர்பான மூத்தவர்களுடைய பணியிலே அவர்களுடைய மேம்பாடு குறித்து மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளவர். அதிலே நிறைய ஆர்வமும் கொண்டு அந்த நிறுவனத்திலே பணிபுரிந்து வருகிறார். திருமதி அன்னபூர்ணி அவர்கள் மூலமாக இன்றைக்கு பேசுவதற்கு அவர் முன்வந்ததற்காக திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கும் மூத்தோர்கள் நலப்பிரிவு மருத்துவர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையுடன் நான் என்னுடைய அறிமுக உரையை நிறுத்திக் கொண்டு திருமதி ஆர்த்தி அவர்களை தன்னுடைய அனுபவங்களை மூத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் சார்பாகவும் நம்முடைய அந்த நிறுவனத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி, நைட்டிங்கேல்ஸ் மெடிக்கல் ட்ரஸ்ட்ல பிசியோதெரபிஸ்ட் கம் லீட் ஃபார் டெலிடிமென்ஷியா அண்ட் ட்ரைனிங்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்பீச். அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம், பட் யாருமே தமிழில் வேணும்னு கேட்டதே இல்லை. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் தான், நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் முழுக்க டிமென்ஷியா பற்றி இல்லை ஆக்டிவ் ஏஜிங்கை பற்றி தமிழில் பேசுறது எனக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ கேட்குற உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்ன்ற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸா பொங்கல் நல்வாழ்த்துக்கையும் இப்பவே சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆல் ஃபைன். தம்ஸ் அப். எஸ். ஓகே. ஸோ நான் ஃபிசியோங்கிறதுனால ஸோ இன்னைக்கோட டாபிக் என்னவா இருக்க போகுதுன்னா, எப்படி நம்மளை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் ஒரே விஷயம் பொருத்தமாகாது. இப்போ சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சாம்பார் ரைஸ் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கர்ட் ரைஸ் பிடிக்கும், இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் பிடிக்கும், ஸ்வீட் பிடிச்சவங்க இருக்காங்க. ஆளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். இப்போ இலையிலே எல்லாத்தையும் ஒன்னா வச்சாலுமே யாரு எதை ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்றது அவங்கவுங்க சாய்ஸ். அதே மாதிரிதான் நம்ம லைஃப் ஸ்டைலும். ஸோ ஆக்டிவா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம். அந்த ஆக்டிவா இருக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ப்ரெஷரைசிங்கா இருக்கக்கூடாது. இதை பண்ணிதான் நீங்க ஆக்டிவா இருக்க முடியும், இந்த எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் ஆக்டிவா இருக்க முடியும். இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனது, ரீசெண்டா இல்ல கொஞ்சம் வருஷமா ட்ரெண்ட் ஆனதுன்னா, இந்த மாடியில போய் 8 பேட்டர்ன் போட்டு 8 மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுல நடங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல ஒரு பர்டிகுலர் பார்க் வீட்டுக்கிட்ட இருக்குன்னா அதை சுத்தி சுத்தி நடக்கிறது, இந்த மாதிரி இல்ல சைக்கிளிங் போங்கன்னு சொல்றது. எல்லாருக்குமே அதிகமான தொந்தரவு இப்போ ஜாஸ்தி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிபி சுகர் இல்லாதவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் சூட் ஆகுமா, இல்ல அவங்க பண்றதுதான் நீங்களும் பண்ணணுமானா இல்ல. உங்களோட சொந்த ஸ்டைல்லயே நீங்க ஃபிட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண போறேன். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா, எல்லாரையும் அலர்ட் ஆக்குறதுக்கு? ஓகே, நான் இப்ப என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு இமேஜ் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. சோ உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்கிறேன். ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜஸ் பாருங்க. எல்லாரும் பார்த்து என்னென்ன இமேஜஸ்னு படிச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்களேன், பேப்பர் பென் எடுத்துட்டு வரேன். ஷூர் சார். வேற என்ன? பார்த்து எழுதக்கூடாது, யாரும் பார்த்து எழுதிடாதீங்க. பார்த்து ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ
30 கவுண்ட் பண்றேன். அது வரைக்கும் பாத்துக்கோங்க. இமேஜ பேப்பர் பென் ரெடின்னு நினைக்கிறேன். 30 கவுண்ட்ஸ் ஆனது மேல நான் இமேஜ் க்ளோஸ் பண்ணிடுவேன். யாரும் எழுதாதீங்க. டாஸ்கே வேற. நான் உங்களுக்கு கண்டிப்பா இது ஞாபகம் வச்சிருந்து எழுத சொல்லுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. நான் டாஸ்க் கொடுக்கறது வேற. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே. சோ எல்லாம் பார்த்தாச்சா? இப்போ உங்க முன்னாடி இருக்க பேப்பர் பென்ல எழுதணும். ஒரு சேலஞ்ச் என்னன்னா கண்ணு மூடிட்டு எழுதணும். ட்ரை பண்றீங்களா? கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் பாத்தீங்கன்றதை எழுதுங்க. ஸ்டார்ட் பண்றீங்களா? அகைன் இன்னொரு 30 செகண்ட்ஸ் டைம். 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு எழுத முடியுதுன்னு பாப்போம். நீங்க பார்த்த இமேஜஸ் என்னன்னு கண்ணை மூடிட்டு எழுத ட்ரை பண்ணணும். எல்லாரும் ஆனஸ்டா கண்ணை மூடிக்கணும். எழுதியாச்சா? கண்ணை மூடி. ஓகே, ஸ்டாப் ரைட்டிங். எல்லாரும் எழுதுறது நிறுத்திடலாம். இப்ப கண்ணை திறந்துக்கோங்க. யார் யாரு எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். 8 எழுதிருக்க வேண்டாம். கண்ணு மூடி எழுதுனீங்களா? 8 சூப்பர். கண்ணு மூடி எழுதுனீங்களா? 9 ஓகே 9. கண் மூடி எழுதுனீங்களா? அப்படியே கண் மூடி எழுதினா. காட்டுங்க. ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆர்டர் எப்படி இருக்குன்னு. ஓ, இவ்வளவு சின்ன பேப்பர். ஓகே ஃபைன். வெரி குட் சார், வெரி குட். மேடம் கிரேட் கிரேட். கண்ணு மூடி எழுதுனீங்களா? கண்ண மூடி எழுதின பேனா ஒண்ணுக்கு மேல வேணா எழுதுனாங்க. ஓகே. கோணகோணையா எழுது. கிழிச்சுங்கிறது எப்பவும் இருக்கிறது தான். ஓகே ஓகே. வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா கண்ணு மூடி எழுதுறது? என்ன சார்? 6. வெரி குட். 6, 7, 8, 5 எல்லாமே குட் நம்பர். சோ நார்மலா இந்த ஆக்டிவிட்டி பண்ணிருப்போம். இந்த ஆக்டிவிட்டி மேஜரா எதுக்குன்னா நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இதுக்கு முன்னாடி பேசினவங்க நிறைய பேர் இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. காக்னிட்டிவ் இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும். சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கேம் தான் இது மெமரி கேம்ங்கிறது. இதுல வந்து மெமரி, அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் மட்டும் இம்ப்ரூவ் ஆகுறது இல்ல. இதுல வந்து நான் உங்களுக்கு கண்ணை மூடி எழுத சொன்னது ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனோட இன்னொரு ஆர்கன் கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணுதுன்றது. சோ அது வந்து இந்த ஆக்டிவிட்டில வந்து பூஸ்ட் ஆகும். சோ இப்போ நான் என்னோட ஸ்லைட் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க சொந்த வழியில உங்க சொந்த பாணியில எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்மளோட டாக். எல்லாருக்கும் எக்ஸசைஸ் ரொட்டீன் இருக்கா? எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றீங்களா? பண்றோம் மேடம். பண்றீங்க. எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றீங்க? யோகா மாதிரி மேடம். யோகா மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றீங்க. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றீங்க. அப்புறம் வேற கொஞ்சம் யோகா பண்றேன். அப்புறம் வாக்கிங் போவோம். 20 minutes. ஓகே வாக்கிங். ஐ அம் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மோட் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாக்கிங் ஜெனரலா ஹிப்போக்ரேட்டஸ்னு ஒருத்தர் இருந்தாரு நம்மளோட ஆதி காலத்துல. அவர்தான் ஃபர்ஸ்ட் சர்ஜன்
டாக்டர் ஃபீல்டுக்கே அவர் தான் ஒரு பெரிய தலைவர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் நல்லா பாத்துக்கணும்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. சோ எக்ஸர்சைஸ்ன்றது கோவிடுக்கு அப்புறமோ, இல்ல கோவிடுக்கு முன்னாடி, இல்ல 50 வருஷமா, 100 வருஷமா தொடங்குனது இல்ல. அது ஆஸ் ஏர்லி அஸ் இந்த 460, 370 பிசிலே ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அவர் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல என்ன சொல்றாருன்னா, எக்ஸர்சைஸ்ன்னு ஒண்ணு பண்ணாதான் நோய் வராம இருக்கும். ஆ எல்லா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் சரியா வந்து வேலை செய்யும். உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்ன்றத அவர் அப்பவே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ நார்மலா எல்லாருக்குமே ஏஜ் ஆகுது இல்லையா? பிறந்துட்டோம் அப்படின்னாலே டே 1ல ஏஜ் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த மரத்துல இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளோட நிலைமையும். நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமா ஏஜிங் என்ற ப்ராசஸ் நம்ம கோ த்ரூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்க உறுப்புகள் வந்து பீக்ல செயல்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ நிறுத்த முடியுமா நம்மளால? ஒரு மரம் இருக்கு, ஒரு இலை வருது, அதுக்கப்புறம் இலை உதிர்ந்து போய் தான் ஆகணும். அத வந்து நிறுத்த முடியுமா நம்மளால? இயற்கைன்றது இதுதான். இத நிறுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்த முடியாது. பட் நமக்கு வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் இருக்கு. ஒரு நம்பிக்கையோட கதிர் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாரி நம்ம எந்த வயசுல வந்து நம்மளோட பாடி ஆர்கன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வீக் ஆகுறதா இருக்கட்டும், நமக்கு எப்போ வலி வரணும்ன்றத நம்ம முடிவு பண்ணலாம். அது முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். இப்ப எங்கேயோ போறது, இல்ல எங்கேயாவது கீழ விழறது, அந்த மாரி விஷயங்கள் வேணா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். பட் நம்ம என்ன சாப்பிடுறோம், எந்த மாரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழறோம்ன்றத நம்ம முடிவு பண்ணோம்னா, தாராளமா சில விஷயங்கள நம்மளால தடுக்க முடியும். சோ நார்மலா வயசாகுறதுனால என்னென்ன மாற்றங்கள் வருது பாடில? சொல்ல முடியுமா நீங்க? வயசாகுது. ஒரு குறிப்பிட்ட வயசு ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு என்னலாம் ஜெனரலா என்னென்ன மாற்றங்கள் வரும் உடல்ல? அன்மியூட் பண்ணணும் சார். யாரெல்லாம் பேசுறீங்களோ அன்மியூட் பண்ணணும். ஞாபகம் மருதி வரும் மேடம். வெரி குட் சார். ஞாபக மறதி வருது. ஜாயிண்ட் பெயின், கால் வலி, ஜாயிண்ட் பெயின், தனி கால் வலி. தனிமை வெறுப்பு வரும். முட்டி வலி, இடுப்பு வலி. தனிமை வெறுப்பு வரும். தனிமை, வெறுப்பு. சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் தனிமை இருக்கு, வெறுப்பு. அப்புறம் மத்தவங்க நம்மள மதிக்கலன்ற ஒரு எண்ணம் வரும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா கெத்தா வாழ்ந்துட்டு ஆமா. மத்தவங்க எல்லாம் இன்சல்ட் பண்ணா நம்மளுக்கு ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. போஸ்ட் ரிட்டயர்மென்ட் சிண்ட்ரோம் சொல்லலாம். ஆமா. எஸ். அப்புறம் வந்து டைஜஷன் நிறைய கம்மியாகும். இடத்துல நம்மனால எந்த செயலும் பண்ண முடியலன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆமா, ஆமா. வெரி குட் மேம். நடுவுல யாரோ சொன்னாங்க டைஜஷன் இஷ்யூஸ் வரும். டைஜஷன் குறையும். டைஜஷன் குறையும். வேற? செயல் வேகம் குறையுது. செயல் வெரி ஸ்லோ குட். டவுன். செயல் வேகம் குறையிறது. தூக்கம் நிறைய குறையும். இடத்துல பேச தெரிஞ்சும் மௌனமா இருக்க வேண்டியிருக்கும். இருக்க வேண்டிய கட்டாயத்துல. வெரி குட். எஸ். எல்லாருக்கும் நர்வஸ் ஸ்டெபிலிட்டி வருதுங்க. அது கண் கண்டிப்பா பார்வை கம்மியாகும். நர்வஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கு நிறைய. ஓகே. நர்வஸ் டிசபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. தன்னம்பிக்கை குறையும். கையெல்லாம் ஆடுறது அந்த மாதிரி. தன்னம்பிக்கை கண்டிப்பா குறையும். வெரி குட். செல்ஃப் பார்வை எஸ்டீம், செல்ஃப் பார்வை கான்ஃபிடன்ஸ் குறையும் கம்மியாகும். மேடம். பார்வை குறைபாடு. எஸ். காது கேட்கிற திறன் கம்மி ஆகுறது, பார்வை குறைபாடு. தலையில இருந்து ஆரம்பிச்சுன்னா முடி நரைக்கிறது, கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாம போறது, பல்லு அதை கொட்டுறது. நம்ம மெயின்டைன் பண்ணா அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். எஸ். அதேதான் நானும் சொல்ல வரேன். நம்ம கையில தான் இருக்கு. இதெல்லாம் எந்த நான் அளவுக்கு ஒரு நிமிஷம் பேசலாமா? ஷூர் மேம். நான் சாந்தி வெற்றிவேல். எஸ் மேம். நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து 6 மந்த்ல ஒரு பக்கம் இடது பக்கம் ஃபுல்லா செயலற்று இருந்தேன். ஓகே. ஆனா எனக்கு வந்து பிசியோதெரபி வந்து தான் என்ன பாத்துக்கணும். ஓகே. எனக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் வச்சு அவங்க தான் எல்லாமே பண்ண முடியும், எழுந்திருக்க முடியாது. ஆனா விடாம எக்ஸசைஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஓகே. இந்த செஷனுக்கே மேம் ஒரு டெஸ்டிமோனி சொன்ன மாதிரி இருந்தது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் இல்லாம நானு இப்பதான் பெங்களூர் வந்திருக்கேன் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு. நேத்து வந்து நானு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தேன், ஸ்டிக் இல்லாம எதுவும் இல்லாம. கிரேட், கிரேட், கிரேட். நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மேம். தேங்க் யூ. கண்டிப்பா. ஓகே. எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நான் மைண்டுக்கு எடுத்துட்டு போறது இல்ல. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வந்ததும் எனக்கு ஒரு நல்லதுதான். எதை நம்ம தவிர்க்கணும், அப்ப நம்ம இன்னொருத்தர் உதவி இல்லாம வாழணும்ன்றது முதல் முக்கியம் நமக்கு. ஏன்னா வந்து
நம்ம வாழ்க்கையில நினைக்கிறது மத்தவங்க ஹெல்ப் இல்லாம வாழணும். பணம் இருக்கலாம், Yeah. ஆனா இது முக்கியமா இருக்கணும். Okay. அதுக்கு நான் வந்து என்னோட உடம்ப நான் பாத்துக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னொருடைய ஹெல்ப் இல்லாம வாழணும்னா நமக்கு எது எது பிடிக்குமோ அதெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கணும். Okay. Okay, ma'am. Thank you so much for அதெல்லாம் sharing. பண்ணாலே நம்ம Okay, நல்லா நான் இருக்கலாம். towards the end நான் திரும்ப உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கான கண்டிப்பா டைம் வந்து 1 hour தான் கொடுத்திருக்காங்க. நான் அதுக்குள்ள கண்டிப்பா plan கண்டிப்பா பண்ணதெல்லாம் சொல்லணும். Okay. Thank you so கண்டிப்பாம்மா much, ma'am, for கண்டிப்பா sharing. Thank you. தேங்க்யூமா. ஓகே. சோ நார்மலா நம்ம தலையில இருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த முடி நரைக்கிறது, ஸ்மெல் டேஸ்ட் ஸ்மெல் தெரியாம போறது, காது கேட்காம போறது, இல்ல பார்வை திறன்ல வந்து குறைபாடு இருக்கிறது, அகைன் சில பேருக்கு வந்து பல்லு கொட்டுறது, முழுங்குற தன்மை போறது, இன்னும் கீழே போனா மேம் சொன்ன மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் மத்தவங்க இருக்கிறது, எல்லாம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். மியூட் பண்ணி வச்சுங்க. அவங்க பேசுறது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. பேசும் பொழுது மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. மத்த நேரத்துல நீங்களே மியூட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சரிங்க. தேங்க்யூ சார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சொல்றாங்க இல்லையா, ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இன்னும் சின்ன வயசுல 30, 35 இருக்கிறவங்களுக்கே ஸ்ட்ரோக் வருதுங்கிறாங்க. கார்டியக் அரெஸ்ட் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் எதனாலன்னா உடல் கொழுப்பு அதிகரிக்கிறது, குறைந்த ஒருங்கிணைப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கோஆர்டினேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி வேலையில ஒரு சின்ன மக் லிஃப்ட் பண்ணி காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல தட்டுல இருந்து சாப்பாடு வாய்க்கு போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோஆர்டினேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய வேலை செய்யணும்னா பாடி ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஆனா நாளாக நாளாக என்ன ஆயிடுதுன்னா ஜாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிருது. அப்புறம் பேலன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம், ஒரு இடத்துல நிக்கிறோம், இல்ல நடக்கிறோம்னா பேலன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் ஸ்டேட்ல வந்து பாடி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம விழறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி வயசாறதுனால என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், இல்ல நீரிழிவு நோய்ன்னு சொல்ற டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வந்தா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்குக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கிரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வருது. ஆஸ்துமாவா இருக்கலாம், பிரான்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ லங்ஸ்ல வந்து நிறைய சளி கட்டிட்டு வெளியில வரவே முடியாத மாதிரி இருக்கிறது, டியூபர்குலோசிஸ், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் டிசீசஸ். அது இல்லாம ஆர்த்ரைட்டிஸ்ன்றது முட்டில தான் வரணும்னு அவசியம் இல்ல. சில பேருக்கு ஹிப்லயும் இருக்கும், விரல்லயும் வரும். விரல்ல இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும், மடங்கி போன மாதிரி இருக்கும். அவங்களால ஈஸியா பொருள் எல்லாம் தூக்க முடியாது, வைக்க முடியாது. சோ ரொம்ப காமன்னு பாத்தீங்கன்னா முட்டில வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான். கையில வரதுக்கு பேரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ மென்டலி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், மேம் சொன்ன மாதிரி டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிமென்ஷியா பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஷன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிமென்ஷியான்றது ஒரு வகையான மறதி நோய். சோ இந்த நோயெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசியோதெரபின்றது என்ன பண்ணும்னா, ஹெல்த் மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நார்மலா வந்து ஃபங்ஷனல் எபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி ஏற்படுத்தி குடுக்கும். நார்மலா உங்ககிட்ட வந்து உங்களோட லைஃப் எய்ம்ஸ் என்னன்னு ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய போய் கேட்டோம்னா, அந்த பிள்ளை என்ன சொல்லும்? நான் சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சிடணும், ஜாலியா விளையாடணும், ஹோம் ஒர்க் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டோ, நல்ல ஒய்ஃபோ கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு 30, 40ஸ்ல இருக்கவங்க பார்த்தா, நல்ல சிட்டில மெயின் ஏரியால ஒரு லேண்ட் வாங்கி சூப்பரா ஒரு வீடு கட்டிறணும்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. இதுவே 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வாழ்க்கையில உங்களோட லட்சியம் என்னன்னு கேட்டா, மேக்ஸிமம் பேர் என்ன சொல்லுவாங்க? நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு கடைசி வரைக்கும் என் வேலைகள நானே செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேரோட ஆசையா இருக்கும். சோ பிசியோதெரபி என்ன பண்ணும்னா, இந்த ஒரு ஆசைய நிறைவேத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரலா எக்சர்சைஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும்னா, அவங்க ஹெல்த் மட்டும் என்ஹான்ஸ் ஆவறது இல்லாம, வெல் பீயிங்கும் இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபங்ஷனலி எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க, இன்னொருத்தவங்க மேல டிபெண்டன்ட்டா இல்லாம அவங்கவங்க வேலைகள், அட்லீஸ்ட் பேசிக் வேலைகள், டெய்லி காலையில எழுந்திரிக்கிறது, பிரஷ் பண்றது, குடிக்கிறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, சாப்பிடுறது, இல்ல ஒரு மேல கீழ இறங்குறது, இல்ல ஒரு சின்னதா துணி காய போடுறது, காய் வெட்டி குடுக்குறது, இந்த மாரி வேலைகள் பண்ணிட்டாலே போதும். அது கம்ப்ளீட்லி அவங்களோட சைட்ல இருந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு உதவும். சோ எந்த மாரி தெரப்பி வந்து ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல என்ஹான்ஸ் பண்ணும். சோ பேலன்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸ்ட்ரெங்த் குடுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி குடுக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா, இன்னொருத்தவங்கள ஹெல்ப் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும்.
அண்ட் ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப காமன். 60 வயசுக்கு மேல உள்ளவங்க ரொம்ப காமனா வந்து அடிக்கடி விழுந்து எழுந்திருப்பாங்க. ஒரு வருஷத்துல 2 வாட்டியாவது எங்கேயாவது விழுவாங்க. அப்படின்றது தான் இப்போ ஸ்டேட்டஸ் சொல்லுது. நிறைய நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல அதெல்லாம் சொல்லுது. சோ அந்த மாதிரி ஃபால் ரிஸ்க் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொட்டீன் வச்சு ரிடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வலி வந்து ஓகே, தேங்க்யூ. சோ நிறைய பேர் வந்து ரொம்ப நாள்பட்ட வலியில இருந்து அவஸ்தைப்படுவாங்க. பிசியோதெரபி ரெகுலரா பண்றதுனால நமக்கு அந்த வலியில இருந்தும் ஒரு விடிவு கிடைக்கும். சோ ஜெனரலா நான் சொல்லிடுறேன். எஸ் யார ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, யாரு? மிஸ்ஸஸ் ஸ்வர்ணலதா கோபாலன், ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கு. அதுல என்னெல்லாம் வரும்னா, ஸ்ட்ரெச்சிங் வரும், ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் வரும், என்டியூரன்ஸ், இதெல்லாம் என்னென்னு நான் வேற அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். பேலன்ஸ் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் இருக்கு. ஏரோபிக்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் வேற பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைசஸ், மூச்சு பயிற்சி, பிராணயாமா, அதெல்லாம். அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் இப்ப மேம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ஆகுது, இல்ல ஒரு ஹார்ட் சர்ஜரி அண்டர்கோ பண்றாங்க, இல்ல ஹிப் சர்ஜரி, இல்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, அந்த மாதிரி மூட்டு மாற்று சிகிச்சை எல்லாம் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து எப்படி அவங்கள திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருது. கம்ப்ளீட்லி பழைய நிலைன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் நியர் நார்மல்னு சொல்லுவாங்க ஜெனரலா ரீஹாபிலிட்டேஷனை. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன். அடுத்தது மேனிப்புலேஷன், மொபிலைசேஷன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் வலி இருக்கும், ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியாது. கொஞ்சம் சேஃபா கை வச்சுக்கிட்டு அந்த எலும்புகளை கொஞ்சம் அசைச்சு விடுறதுனால வலி வந்து நிவாரணம் கொடுக்கும். எலக்ட்ரோ தெரப்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஜெனரலா பிசியோ வந்து ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கரண்ட் வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் கரண்ட்னா டைரக்டா கரண்ட் இல்ல. கரண்ட்ல பிளக்இன் பண்ணி, இப்ப எப்படி நமக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் பாடுது, இல்ல ஒரு போன் எப்படி சார்ஜ் ஆகுதோ அதே மாதிரி கரண்ட்டை யூஸ் பண்ணி வேலை செய்யற சில மெஷின்ஸ் இருக்கு. டென்ஸ், ஐஎஃப்டி, ஷார்ட் வேவ் டயத்தமி, ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் பெயின் ரிலீஃப். அப்புறம் சுத்தமா வேலை செய்யாத மசில் குரூப்ஸ் இல்ல நர்வ்ஸ் வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்றதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ். அப்புறம் ஃபங்க்ஷனல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் மொபிலிட்டினா ஒண்ணுமே கிடையாது. அவங்க காலையில இருந்து அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டாலே போதும். ஏடிஎல்ஸ்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங். ஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில எழுந்தா கம்ப்ளீட்லி வாக்கிங் போகாம சில பேருக்கு நாள் தொடங்கவே தொடங்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடியில போய் சும்மா ஒரு துணியை காய வைக்கிறது, பொருள் எல்லாம் மேல வச்சுட்டு மேல இருந்து எடுக்கிறது, இல்ல வீட்டை சுத்தி கிளீன் பண்றது, கார்டன் இருந்தா கார்டன் ஃபுல்லா தண்ணி ஊத்துறது, இல்ல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறது, இது எல்லாமே ஹாபிலிட்டேஷன்ல வரும். சோ எவ்வளவு உடற்பயிற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு? ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது. உங்க பாடி நாளாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகும், மசில் எல்லாம் டைட் ஆகும்னு. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இல்ல ஜாஸ்தி ஃபேட் அக்யூமுலேட் ஆகுறது, இல்ல பெயின் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளா இருக்க மாட்டோம். ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியன்ட்டா வேலை செய்ய முடியும். வேற டைப் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 5 டைம்ஸ் ஒரு வாரத்துல பண்ணலாம். அண்ட் நாளாக இப்போ இன்னைக்கு ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா, நாளைக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கையை நீங்க இவ்வளவு தூக்குறீங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு தான் தூக்கி இருக்கீங்கன்னா, நாளைக்கு ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச் பண்றதுனால இந்த மசில்ஸ் டைட்டா இருக்க மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகும். சோ நாளைக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் மேல தூக்கலாம். 3வது நாள் பண்றப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணலாம். நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ், 50 மினிட்ஸ் பண்ணலாம் பெர் டேக்கு. இந்த மாதிரி எக்ஸசைசஸை ஒரு செஷனுக்கும். வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் இருக்கு, டைனமிக் ஸ்ட்ரெச் இருக்கு. நான் ஒரு டெமோ செஷன் வச்சிருக்கேன் டுவர்ட்ஸ் எண்ட். அப்போ எது என்ன ஸ்ட்ரெச்ன்றதை நான் கிளியரா சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது என்டியூரன்ஸ் ஆர் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா என்டியூரன்ஸ் என்னன்னா, நம்மளால எவ்வளோ ஒரு விஷயத்த தாங்கிக்க முடியுது, நம்மளோட தாங்குற சக்தி எவ்வளவோ அதுக்கு பேர் தான் என்டியூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிளிங் போறது, இல்ல படி ஏறி இறங்குறது, ஒரே படியை திரும்ப திரும்ப ஏறி இறங்கி வர்றது, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றது, இதெல்லாம் தான் என்டியூரன்ஸ் ஆர் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்ல வரும். இது எப்போ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஒரு 4 படி ஏறி இறங்குறீங்கன்னா, அடுத்த நாள் ஒரு 7 படி ஆக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10 படி, 12 படி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிட்டே போலாம். எவ்வளோ நேரத்துக்கு நீங்க ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஆர் என்டியூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 40 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு தாராளமா பண்ணலாம்.
எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஆர் என்டியூரன்ஸ் ட்ரைனிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்றது, ஸ்விம்மிங் பண்றது, இல்ல வெயிட் லிஃப்டிங் பண்றது, இதெல்லாம் தான் என்டியூரன்ஸ் ட்ரைனிங்ல வரும். அடுத்து பேலன்ஸ் ட்ரைனிங், சமநிலை பயிற்சின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி பண்ணலாம். இது வந்து மிதமான இன்டென்சிட்டியில் தான் பண்ணணும். ரொம்ப விகரஸா பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் அது ரொம்ப ஜாஸ்தியா பண்றப்போ பேலன்ஸ் தவறி போய் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப ஜென்டிலா பண்ணணும். இதுவுமே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் பெர் டே பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங், டாண்டம் வாக்கிங், சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னு நான் அப்புறமா பண்ணி காட்டுறேன். ஓகே. எதுக்காக நம்ம எக்சர்சைஸ் பண்ணணும்? என்னலாம் பண்ணணும்? எவ்வளோ நேரம் பண்ணணும்? எப்பலாம் பண்ணணும்ன்றத பார்த்துட்டோம். ஸோ எக்சர்சைஸ் பண்றதுனால, எக்சர்சைஸ் ரொட்டீன்ன்றது நம்ம ரெகுலரா ஒண்ணு வச்சிருக்கிறதுனால என்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல சில சேஞ்சஸ் ஆகுது. என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் இருக்க மாரி வேர் அண்ட் டேர் பிரெயினுக்கும் இருக்கும். நாளாக அது பழுதடையுதுன்ற மாரியே சொல்லலாம். எக்சர்சைஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நியூரோஜெனிசிஸ்ன்னு சொல்றாங்க. ஜெனிசிஸ்னா என்னன்னா, புதுசா ஒரு விஷயம் உருவாகுறது. ஸோ பாடியில எக்சர்சைஸ் பண்றப்போ பிரெயின்ல என்ன ஆகுதா, புதுசா நர்வ் செல்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் நியூரோஜெனிசிஸ். ஸோ நரம்பு பிரெயின்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நர்வ் செல்ஸ் தான் வந்து கூட்டா சேர்ந்து அது வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கு. ஸோ நர்வ் செல்ஸ் இல்லன்னா பிரெயின் கிடையாது. பிரெயின் இல்லன்னா பாடியில எந்த பார்ட்டும் கிடையாது. ஒரு விஷயம் படிச்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, சென்ஸ் பண்றதுக்கு, யாரோ நம்மள டச் பண்றாங்கன்னு தெரியறதுக்கு, இல்ல அ கை கை வச்சு வேலை செய்றதுக்கு, கால் வச்சு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரெயின் செல்ஸ் வேணும். ஸோ பிரெயின் செல்ஸ் வேலை செய்யலன்னா, உடம்புல எந்த ஒரு விஷயத்தையுமே இயக்கவே முடியாது. எக்சர்சைஸ் பண்றதுனால புது பிரெயின் செல்ஸ் உருவாகுது. இருக்கிற பிரெயின் செல்ஸ் எவ்ளோ எஃபிஷியன்ட்டா வேலை செய்யுதுன்றதையும் எக்ஸர்சைஸஸ் கண்டிப்பா வந்து அ கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எக்சர்சைஸ் பண்ண இருக்கிற நர்வ் செல்ஸும் நல்லாவே வேலை செய்யும்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நியூரோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஆ பிரெயின்ல வந்து ஒரு விஷயம் அ ஒரு ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு இன்ஃபர்மேஷன் போறதுக்கு, அப்புறம் மேலேருந்து பிரெயின்லேருந்து கீழ பாடிக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரதுக்கு, நடுவுல வந்து சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உற்பத்தி ஆகுறதுக்கும் எக்சர்சைஸஸ் ரொம்ப ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நியூரோஜெனிசிஸ், நியூரோபிளாஸ்டிசிட்டி அண்ட் நியூரோ கெமிஸ்ட்ரி. அடுத்து பிரெயின்ல வந்து சின்னதா இந்த கடல் குதிரைன்னு ஒரு விலங்கு இருக்கு தெரியுமா? அந்த ஷேப்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஆர்கன் இருக்கு பிரெயின்ல. அதுக்கு பேர் வந்து ஹிப்போகேம்பஸ். ஹிப்போகேம்பஸ்னா நார்மலி கடல் குதிரைன்னு அர்த்தம். வேற ஒரு லாங்குவேஜ்ல. ஸோ அந்த இடம் வந்து புதுசா ஃபார்ம் ஆகுற விஷயங்கள். புதுசா ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க ஜெர்மன்ல கத்துக்கிறீங்க, பிரெஞ்சுல கத்துக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஹிப்போகேம்பஸ் என்ற விஷயம் தான் வந்து இந்த ஹிப்போகேம்பஸ் என்ற பார்ட் தான் பிரெயின்ல ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். சில பேருக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கலாம். நான் பேசுறதெல்லாம் உங்க பிரெயின்ல போய் ரெஜிஸ்டர் ஆகணும்னா, ஹிப்போகேம்பஸ் என்ற பார்ட் வந்து ரொம்ப கரெக்ட்டான சைஸ்ல இருக்கணும். நார்மலா ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, சரியா பிரெயின யூஸ் பண்ணல, சரியா நெறைய விஷயங்கள் புதுசா கத்துக்கலன்னா, இந்த ஹிப்போகேம்பஸ் நாளாக சுருங்கி போயிருது. ஆனா எக்ஸர்சைஸ் பண்றீங்க, பிரெயினுக்கு சேலஞ்சிங்கான சில விஷயங்கள் குடுக்குறீங்க ஆன் அ டெய்லி பேசிஸ்னா, ஹிப்போகேம்பஸ் சைஸ்லயும் சரி, அதோட எஃபிஷியன்சிலயும் சரி, அது ரீட்டெயின் ஆக முடியும்னு சொல்றாங்க. அதோட சைஸ் கம்மியாகாம, ஷ்ரிங்க் ஆகாம பாத்துக்க முடியும். ஸோ மென்டல் ஹெல்த் என்னலாம் ஆகும்? ஸோ ஜெனரலா வந்து எக்சர்சைஸ் பண்றதுனால என்னலாம் இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாகும். நெறைய பேருக்கு இந்த பதட்டம் இருக்கும். ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாகும். டிப்ரஷனுக்கு போகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். முக்கியமா வந்து தனியா உட்கார்ந்து எக்சர்சைஸ் பண்றத விட, இப்பலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த குரூப் தெரப்பீஸ் தான். ஐதர் ஆன்லைன்ல பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பார்க்ல ஒரு டீமா சேர்ந்து பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களோட உங்களோட ஸ்பவுஸ் கூட, ஹஸ்பண்ட் கூடயோ, வைஃப் கூடயோ, இல்ல பேர பசங்க, பேத்தி அந்த மாரி உள்ளவங்க கூட பண்றவங்களா மாரி இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இம்ப்ரூவ் சோஷியல் வெல் பீயிங். நீங்க எந்த அளவுக்கு இன்னொருத்தவங்க கூட பாண்ட் பண்றீங்கன்றதையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இன்கிரீஸ் செல்ஃப் எஸ்டீம். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ இண்டிபெண்டன்ட்டா இருக்கோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு ஃபிட்னஸ் இத வந்து ரெஜிமென ஃபாலோ பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் பூஸ்ட் ஆகும். பிரெயின் பவரும் பூஸ்ட் ஆகும். ஸோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு என்னலாம் நல்லது நடக்கும் எக்சர்சைஸ் பண்றதுனால? ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு, இல்ல வேற மாதிரி ஏதாவது கார்டியோ ரிலேட்டடான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகும். டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அடிக்கடி வாஷ்ரூம் போயிட்டு வரது, அந்த மாதிரி ஒரு டயபிட்டிஸ் நோய் இருக்குது. ஸோ அதோட ரிஸ்க் வந்து 50% கம்மியாகும்னு சொல்றாங்க.
ஸோ வெயிட் கம்மி பண்ணலாம், ஃபேட் டெபாசிஷன் கம்மி பண்ணலாம், ஸ்லீப் இன்னும் பெட்டர் ஆகும். நல்ல நிறைய பேருக்கு தூக்கமின்மை இருக்கும் நைட்ல. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டின்னர் முடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் தூங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தூக்கத்தோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். எனர்ஜி லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். சம்டைம்ஸ் காலையில எழுந்த உடனே ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க ஹோல் டேக்கு. டிமென்ஷியா பத்தி பார்த்தோன்னே அந்த மறதி நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்கும். காக்னிட்டிவ் டிக்ளைனும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஜென்ரலா இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்லைடு வந்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு உடம்புல. ஸோ ஒரு ஒரு ஹார்மோன் எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணா ரிலீஸ் ஆகுன்றது என்டார்ஃபின் சொல்லுவாங்க. என்டார்ஃபின்ற ஹார்மோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து பெயின் சென்சேஷன் எப்படி இருக்குன்றது இந்த இதை வந்து கம்மி பண்றதுக்காக. ஸோ அது வந்து ஜாஸ்தி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த என்டார்ஃபின் ஹார்மோன் ஜாஸ்தி ரிலீஸ் ஆகுறதுனால பெயின்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. செரட்டோனின் என்ற ஹார்மோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மூட வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஸோ ஜென்ரலா உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு செரட்டோனின் ஹார்மோன் தான் ரொம்ப முக்கியம். பிளட் ஃப்ளோவும் நல்ல பிரெயினுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டோபமின் என்ற ஹார்மோன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனுக்கும் லேர்னிங்க்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎன்எஃப்னு ஒண்ணு இருக்குது. பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராபிக் ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இருக்கிற நியூரான்ஸ் வந்து இன்னும் அழிஞ்சு போகாம பார்த்துக்கிறது அந்த பிடிஎன்எஃப். அது இல்லாம நார்எபினெஃப்ரின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அது எதுக்குன்னா அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், பெர்செப்ஷன் அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே. ஃபால்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி உலகத்திலேயே விழுந்து இறக்குறவங்க உலகத்திலேயே 2வது லெவல்ல இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய காரணங்களால இறந்து போவாங்க. பட் விழுந்து அதுக்கப்புறம் இறக்குற சினாரியோஸ் தான் உலகத்திலேயே 2வது அதிக காரணமா இருக்கு ஒருத்தவங்க இறக்குறதுக்கு. ஸோ 65 வயசுக்கு மேற்பட்டவங்க என்னன்னா, 3ல ஒருத்தவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது விழுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ விழுறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்வைரன்மெண்டல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் அபாயங்கள். வீட்ல வந்து கண்டபடி போட்டு வைக்கிறது, இல்ல தண்ணி இருக்கிறது ஃப்ளோரிங்ல, இல்ல போற வழியில வந்து வேற ஏதாவது கொட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து சாப்பிட்ட பொருள வந்து எடுத்து வைக்கிறது இல்ல. அதனால லைட்டிங் போதுமான அளவு இருக்கிறது இல்ல. இன்னும் ஜாஸ்தி ஃபால்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா புடிச்சு எந்திரிக்கிறதுக்கு எதுவும் இல்லாம, கிராப் பார்ஸ் இல்லாம, தண்ணீல இருக்கிறப்போ வழுக்கி விழுறது, இல்ல சோப் பட்டு விழுறது அந்த மாரி சுற்றுச்சூழல் அபாயங்கள். காணும் அல்லது கேட்கும் திறன் குறைபாடு, விஷுவல் இம்பேர்மென்ட் இருக்கப்போ, ஹியரிங் இம்பேர்மென்ட் இருக்கப்போ விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். காது வந்து கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி பேலன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பாடியோட ஈக்குலிபிரியம் மெயின்டெயின் பண்றதுக்கு காது ரொம்ப முக்கியம். எப்பலாம் நமக்கு ஒரு மிடில் இயர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கோ, நடுவுல காதுக்கு உள்ள பக்கம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ, அப்ப வந்து பேலன்ஸும் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். வலிமை குறைவு, ஸ்ட்ரென்த்தே இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு, இல்ல அனிமிக்கா இருக்காங்க, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிமென்ஷியா ஒரு ரீசன். டிமென்ஷியா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு டிமென்ஷியா இருந்ததுன்னா, அவங்கனால இது சரி, இது தப்பு, இந்த இடத்துக்கு போலாமா, இல்ல கீழ தரை இருக்கா, தண்ணி இருக்கான்றத அவங்களால கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால அவங்க ரொம்ப ஜாஸ்தியா விழுவாங்க. வேற சில மருத்துவ நிலைகள் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க. இல்ல டிப்ரஷன், இல்ல டயபெட்டிஸ், இல்ல வேற ஏதாவது கிட்னி டிசீஸ் இந்த மாரிலாம் இருந்ததுனாலும் விழறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆர்த்ரைட்டிஸ் இது எல்லாமே. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, பாலிஃபார்மசின்னு சொல்லுவாங்க. அட் அ டைம்ல நெறைய மருந்து சாப்பிடுவாங்க. சுகருக்கு ஒண்ணு, பிபிக்கு ஒண்ணு, கொலஸ்ட்ராலுக்கு ஒண்ணு, பெயினுக்கு ஒண்ணு, அது இல்லாம விட்டமின் சப்ளிமெண்ட், அது இல்லாம நர்வ் ஸ்ட்ரெங்த்துக்கு ஒண்ணு, இந்த மாரி நெறைய மெடிசின் சாப்பிடுறப்போ என்ன ஆகும்னா, ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து ரியாக்ட் ஆகுறப்போ மயக்கம் வர்றது, இல்ல ஜெனரலா வீக்கா இருக்கிறது, இல்ல பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் லெவல்ஸ் கம்மியாகுறது, இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ்னால விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு குறைந்த சமநிலை, பேலன்ஸ் இஷ்யூஸ், கால் வலினாலயா இருக்கலாம், இல்ல வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. தலை சுத்தல், கழுத்து வலி, இதனால பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால விழுவாங்க. ஸோ ஜெனரலா ஒரு ஃபால் பிரிவென்ஷன் புரோகிராம்ல என்னலாம் இருக்கும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் அசஸ்மென்ட் எடுக்கணும். நெறைய பிசியோதெரபில நெறைய ஸ்கேல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கேல்ஸ வச்சு இவங்க எந்த அளவுக்கு இப்போ நம்ம பிரிக்கலாம் ஒரு ஆளோட ஒரு பெர்சன வந்து இவங்க ஹை ரிஸ்க் ஆஃப் ஃபால்ல இருக்காங்களா? மாடரேட் ரிஸ்க் ஆஃப் ஃபால்ல இருக்கிறாங்களா? இல்ல லோ ரிஸ்க் ஆஃப் ஃபால்ல இருக்கிறாங்கன்றத அந்த அசஸ்மென்ட் பண்ணி பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வீடு எந்த அளவுக்கு இவங்களுக்கு சூட்டபிளா இருக்கு? வீடோ இல்ல ஒரு ஹோமோ எந்த அளவுக்கு இவங்களுக்கு சூட்டபிளா இருக்கு? என்வைரன்மென்ட்ல என்னலாம் இருக்கு? இந்த ஃபால வந்து அவங்க ஃபால் ஆகுறதுக்கு என்னலாம் இருக்கு? எதெல்லாம் தடுக்கலாம்? அப்படின்றத பார்க்குறது, அசஸ் பண்றது.
அடுத்தது ஸ்ட்ரெங்த் அண்ட் பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். அதை வந்து அந்த பர்சனுக்கு இல்ல அந்த ஃபேமிலியில யார் அவங்கள பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் தான் இஸ் a பார்ட் ஆஃப் ஃபால் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். ஸோ ஜென்ரலா வீட்ல இப்ப நிறைய பேர் சின்ன வயசுல இருந்தாங்கன்னா ஓகே அவங்க ஜிம்முக்கு போலாம், வேற எங்கேயாவது போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜென்ரலா வயசானதுக்கு அப்புறம் எங்கேயும் போக பிடிக்காது ஜாஸ்தி. எஸ்பெஷலி இந்த மாதிரி கோவிட் அந்த மாதிரி சினாரியோஸ் இருந்தப்ப, கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்தப்ப எல்லாருமே வீட்ல தான் இருந்தோம். ஸோ வீட்ல எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணும். வீட்ல ஜென்ரலா எக்ஸசைஸ் பண்றப்போ நிறைய புது விஷயங்கள் கத்துக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் உங்களோட உங்களோட எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃப்ளெக்சிபிலிட்டி இது பண்ணலாம். அப்புறம் ஆன்லைன்ல வந்து ஜாஸ்தி சப்போர்ட் சீக் பண்ணி நிறைய எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கணும்ன்றது கிடையாது. ஃப்ளெக்சிபிளா இருந்து பண்ணலாம். அது இல்லாம சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, அது மூலியமா வந்து வீட்ல வந்து ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் இப்ப இதுவரையில ஸ்லைடு பார்த்தவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடை யாராவது பார்க்காதவங்க இருக்காங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? இல்ல பாத்துட்டோம் சார். தேங்க்யூ. இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. Voice not clear, sir. இப்ப தெரியும். இப்ப ஆரம்பிக்கல. இப்ப என்னதான் ஆரம்பிக்க போறாங்க. தெரியுதுங்களா? கேக்குது. ஓகே, சோ நான் ஒரு எக்ஸசைஸும் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங்ல ஆரம்பிக்கணும். வார்ம் அப்ஸ்னு சொல்லுவாங்க. சோ வார்ம் அப்ஸ் முடிஞ்ச பிறகுதான் நார்மலா நீங்க ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸோ இல்ல வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கோ பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோவா பேலன்ஸ் ட்ரைனிங்க்கு மூவ் பண்ணிட்டு திரும்ப கூல் டவுன் எக்ஸசைசஸ் பண்ணலாம். சோ ஒன்னொன்னுலயும் நான் ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லி தரேன். சும்மா என் கூட சேர்ந்து பண்ணுங்க. சோ ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. ஷோல்டர்ல கை வச்சுட்டு ரொட்டேட் பண்ணலாம். இப்படி நீங்க கொண்டு வரது உங்க 2 எல்போவும் இடிக்கிற அளவுக்கு நல்லா முன்னாடி கொண்டு வரணும். சரிங்களா? சோ 1 2 3 4 5. சோ முன்னாடி 5 முடிச்சாச்சு, பின்னாடி 5. 1 2 3 4 5 ஆயிடுச்சுங்களா? ஓகே, சோ நான் இது வந்து ஜாஸ்தி பண்ணனும். 10 கவுண்ட்ஸ் ஆவது பண்ணனும். முன்னாடி 10 கவுண்ட்ஸ், பின்னாடி 10 கவுண்ட்ஸ். இப்போ டைம் இல்லாதனால நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ரொம்ப கம்மியா பண்றேன். சோ அடுத்து கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்படி. சோ ஓபன் க்ளோஸ். சோ ஓபன் பண்றப்போ பாத்தீங்கன்னா L ஷேப்ல இருக்குங்க கை. இப்படி ஓபன் பண்ணாதீங்க, இப்படி ஓபன் பண்ணனும். இந்த அளவுக்கு கையை சைடுல நல்லா கொண்டு வாங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ்ல வரும். சோ இன்னொன்னு ஹிப்ல கை வச்சுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. ஷோல்டர் மேல தூக்கி இறக்கணும். 2 ஷோல்டர் மேல தூக்கி இறக்கணும். சோ 1 2 3 4 5. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் ஜெனரலா வார்ம் அப்ல வர எக்ஸசைசஸ். அடுத்தது ஸ்ட்ரெச்சிங்க்கு போலாம். சோ ஸ்ட்ரெச்சிங்க்கு போறப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கழுத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலி இருக்கும். நிறைய நேரம் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல போன் பார்க்கறதா இருக்கட்டும்,
எலும்பு தேயறதுனாலயும் சரி, இங்க உள்ள மசில்ஸ் ரொம்ப டைட் ஆகுறதுனாலயும் சரி, நிறைய வந்து கழுத்து வலி இருக்கும். சோ கழுத்துக்கு எப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட இடது பக்கம் இருக்கிற ஷோல்டர் அண்ட் கழுத்து மசில வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஒரு 45 டிகிரி 45 டிகிரி என்னோட ரைட் சைடுக்கு திரும்பிக்கணும். கம்ப்ளீட் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல 45 டிகிரி. சோ ரைட் கை எடுத்து என் தலைக்கு மேல வைக்கணும். ரைட் சைடு திரும்பிட்டு ரைட் கை வலது கை எடுத்து என் தலை மேல வச்சுட்டு அப்படியே கீழே என் தலையை இழுக்கணும். குனியற மாதிரி. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுதுங்களா? நல்லா நல்லா குனியற அளவுக்கு நீங்க இழுக்கணும். இடது கை கீழே இருக்கணும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். லைட்டா 45 டிகிரிக்கு ரைட் சைடுல திரும்பிட்டு வலது கை தலைக்கு மேல வச்சுட்டு கம்ப்ளீட்லி கீழே இழுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த பொசிஷன்ல ஒரு 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ரைட் சைடு உள்ள ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ண போறோம். வலது பக்கம் ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பணும். லெஃப்ட் சைடு 45 டிகிரி திரும்பணும். இடது பக்கம் 45 டிகிரி திரும்பிட்டு இடது கையை தலைக்கு மேல வச்சுட்டு அதே மாதிரி இழுக்கணும். வலது கை கீழே இருக்கும். So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆச்சு. வெரி குட். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் உள்ள ஸ்ட்ரெச்சையும் 3 வாட்டி ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி இழுக்கிறத விட செகண்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்க கீழே இழுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லைட்ல பேசிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணணும். சோ இது ஒரு ஸ்ட்ரெச். இன்னொரு ஸ்ட்ரெச் நான் காலுக்கு பண்றேன். சோ எல்லாரும் எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு உங்க சேர் பக்கத்திலே நின்னுக்கோங்க. சேர்ல ஒரு கை வச்சு புடிச்சுக்கோங்க. எப்பயுமே எக்ஸசைஸ் பண்றப்போ பெரியவங்க சேர் பக்கத்துல வச்சுட்டு பண்றது ரொம்ப சேஃப்டி. சோ இப்போ வலது பக்கம் உள்ள உங்க தொடைய வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறோம். தொடையில உள்ள மசில ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நேரா நின்னுக்கணும். ஒரு கையால இடது கையால சேரை புடிச்சுக்கணும். வலது கையால இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆங்கிள், நம்ம கொலுசு போடுற இடத்தை புடிச்சுக்கிட்டு இப்படி காலை மடக்கணும். கால் முட்டி இப்படி முன்னாடி இருக்க கூடாது. கம்ப்ளீட்லி ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும். நல்லா முழங்கால புடிச்சு உங்க இடுப்பு கிட்ட கொண்டு வரணும். இந்த பொசிஷன்ல ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா கைய கீழே விட்டு நிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கால். சோ வலது கையால சேரை பிடிச்சிட்டு இடது கையால முழங்கால புடிச்சுக்கிட்டு மடக்கணும். மடக்கிறப்போ உங்க ரெண்டு முட்டியும் ஈக்குவலா இருக்கணும். இப்படி வச்சுட்டு மடக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சோ நல்லா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இழுக்கிற ஒரு பிரஷர் தெரியும், அந்த வலி தெரியும். சோ அந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். சோ இது காலுக்கான ஸ்ட்ரெச். சோ உட்கார்ந்துக்கலாம் எல்லாரும்.
இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு. ஒரு மசிலுக்கும் தனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்க்கு போலாம். ஸோ ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் ஜென்ரலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கை ரெண்டையும் பின்னாடி வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி கோத்துட்டு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி முன்னாடி குனிஞ்சு திரும்ப மேல வர்றது. இது வந்து ஆப்ஸுக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இது ஜிம்ல பாத்தீங்கன்னா நேரா படுத்துக்கிட்டு இல்ல அந்த பிளாங்க் வுட்ல படுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. பட் சிம்பிளா நம்ம வீட்ல எப்படி பண்ணலாம்னா, சேர்ல உட்காந்துட்டு முன்னாடி குனிஞ்சிட்டு மேல வருது. So 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 and 1. So இது மாதிரி குறைஞ்சது ஒரு 3 செட்ஸ் பண்ணா உங்க ஆப்ஸ்க்கு வொர்க் அவுட்டுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ். இன்னொரு டைப் என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஹை நீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ உட்கார்ந்துட்டு ஒரு முட்டிய எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ தூக்குறது. பண்ணலாமா? சோ ரைட் லெக் ரைட் நீய மேல தூக்க போறோம். சோ 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. ஓகே, சோ இது வந்து ரைட் லெக்குக்கான ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸசைஸ் ஒரு கால் முடிச்சிட்டு இன்னொரு கால் போறதுக்கு மத்தியில நீங்க நடுவுல லைட்டா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். சோ நான் வந்து ஜெனரலா என்கிட்ட யாராவது வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டா நான் இது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றதுல பிரயோஜனம் இல்லை. எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ஜாலியா ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ண வேண்டியது. அது வந்து பண்ணணுமேன்ற பிரஷர்ல பண்ணா நல்லா இருக்காது. சோ என்ன பண்ணணும்னா பிரீதிங் இன் அண்ட் பிரீதிங் அவுட் பண்ணணும். பிரீதிங் இன் பண்றப்போ எப்பயுமே மூக்கு வழியா மூச்சு இழுக்கணும். பிரீதிங் அவுட் பண்றப்போ ஒரு கேண்டில் பலூன் ஊதுற மாதிரி வாய் திறந்து ஊதணும். சோ பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. வாய் வழியா விடுறது இன்னும் ரொம்ப நல்லது. சோ அடுத்தது லெஃப்ட் லெக் இடது காலுக்கான ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங். கால் மேல தூக்கிட்டு கீழே வைக்கணும். ஹை நீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸசைஸ. சோ 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 and 1. ஓகே, சோ இதுக்கப்புறம் திரும்ப மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போலாம். சோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் ஃபார் த லெக்ஸ். சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்லைட்ல பார்த்த மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ். சோ பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை கீழே வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு கீழே வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலோ இல்ல ஒரு ரோல் டவலோ வச்சுட்டு பண்ணலாம். சோ ஸ்டாட்டிக் பேலன்ஸ் எக்ஸசைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இல்ல ஒரு இடத்துல நின்னுட்டு பண்றது ஸ்டாட்டிக் எக்ஸசைஸ். டைனமிக்ஸ் எக்ஸசைஸ்னா நடந்துகிட்டே பண்றது. சோ அந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் எழுந்துக்கோங்க. நீங்களாம் சேர் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க சேர் பிடிச்சுக்கோங்க. பாக்கி பேரு ஜஸ்ட் நின்னுட்டு ஹிப்ல கை வச்சுட்டு ஒரு கால்ல நிக்க ட்ரை பண்ணலாம். ஒரு 10 செகண்டுக்கு ஒரு
ஒரு கால்ல நிக்க ட்ரை பண்ணலாம். பண்ணலாமா? இல்ல சேர பிடிக்கணும்னா தாராளமா பிடிச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. சேர பிடிச்சிட்டு ஒரு காலை தூக்கிட்டு 10 செகண்ட். சோ நான் இப்போ என் வலது காலை தூக்கி இருக்கேன், ஒரு 10 செகண்ட் எண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். சோ யாரெல்லாம் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதோ வெரி குட். பண்ண முடியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 5 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போலாம். அடுத்தது சேம் திங் லெஃப்ட் லெக் வச்சு ட்ரை பண்றோம். 10 செகண்ட் பண்ண முடிஞ்சவங்க கை எடுத்துட்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ ஒரு காலை மடக்கிட்டு ரைட் லெக்ல நிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். சோ இந்த மாதிரி நிக்க முடிஞ்சா உங்களோட பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ இது வந்து ஸ்டாட்டிக் பேலன்ஸ் எக்சர்சைஸ், ஒரே இடத்துல நின்னு பண்றது. இதே டைனமிக் பேலன்ஸ் எக்சர்சைஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஹிப்ல கை வச்சுக்கோங்க. சோ முன்னாடி ஒரு கால், பின்னாடி, முன்னாடி வைக்கணும், பின்னாடி எடுக்கணும், முன்னாடி வைக்கணும், பின்னாடி எடுக்கணும். சோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோ ரைட் லெக் ஃபர்ஸ்ட் முன்ன வைக்கிறேன், பின்னாடி, front, back. So 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 and 1. வெரி குட். சோ இப்போ ரைட் லெக் கீழ வச்சிட்டு லெஃப்ட் லெக் தூக்கி முன்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்கலாம். வலது கால் கீழ, இடது கால் மூவ்மெண்ட்ல இருக்க போது. சோ 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 and 1. ஓகே. சோ இதெல்லாம் தான் பேலன்ஸ் ட்ரைனிங் எக்சர்சைசஸ். சோ டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன பண்ணலாம்னா திரும்ப கூல் டவுன் எக்சர்சைசஸ் பண்ணலாம். கூல் டவுன் எக்சர்சைசஸ் ஜெனரலா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா திரும்ப லைட் எக்சர்சைசஸ் இருக்கும். சோ அதுல என்ன பண்ணலாம், சும்மா கை வந்து ரோல் பண்றது. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ரிவர்ஸ்ல 8 7 6 5 4 3 2 1. சோ இது பண்ணா அதுலனா ஆன் தி ஸ்பாட் மார்ச்சிங் பண்ணலாம். சோ 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. சோ இதெல்லாம் தான் கூல் டவுன் எக்சர்சைசஸ். ஒன்ஸ் நீங்க எக்சர்சைஸ் முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட்லி வந்து ரிலாக்ஸ் பண்ண போறீங்கன்றப்போ நீங்க இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் பிரீதிங் எக்சர்சைசஸ் பண்ணலாம். பிரீதிங்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. 4-7-8 பிரீதிங் டெக்னிக்னு ஒன்னு இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். 4-7-8 எப்படின்னு பாத்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ்க்கு பிரீத் இன் பண்ணணும். அடுத்து வர 7 செகண்டுக்கு நீங்க இழுத்த மூச்சை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வர 8 செகண்ட்ஸ்க்கு ஸ்லோவா ஊதணும். So 1 2 3 4 கவுண்ட் பண்ற வரைக்கும் மூச்சு நல்லா இழுக்கணும். திரும்ப 1 2 3 4 5 6 7 8 வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். திரும்ப 1 2 3 4 5 6 7 8 வர வரைக்கும் ஊதிக்கிட்டே இருக்கணும் மூச்சை. பண்ணலாமா ஒரு பாட்டி? எஸ். நான் 1ல இருந்து 4 என்றேன், அது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருங்க மூச்சை. 1ல இருந்து 7 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க. திரும்ப 1ல இருந்து 8 வரைக்கும் ஊதணும். ஓகே, பண்ணலாமா? சோ 1 2 3 4 ஹோல்ட். 1 2 3 4 5 6 7. வெரி குட். இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6
7, 8. Yes, very good. Thank you. So வேற என்ன மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெயிட்ஸ் இல்ல, டம்பல்ஸ் இல்லன்னா ஜெனரலா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சுக்கிட்டு பண்றது, இல்ல ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா ரோல் பண்ணிட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு அது ஒரு ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி பண்றது, இதெல்லாம் பண்ணலாம் ஜெனரலா. திரும்ப நான் என் பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிடுறேன். பேனா தேவமா? ஓகே, திரும்ப ஹிப்போக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறான்ற சேயிங்கோட நான் என்னோட டாக் எண்ட் பண்றேன். சோ எல்லா மனுஷங்களுக்கும் சரியான அளவுல உள்ள உணவு, உடற்பயிற்சி கொடுக்கும்போது நம்ம எந்த ஒரு நோயும் வராம ஹெல்தியா இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சோ தட்ஸ் எண்ட் ஆஃப் மை பிரசன்டேஷன். இது கூட நான் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் மட்டும் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, இன்னும் ஒரு டெஸ்ட் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து நின்னுட்டு 1 minute டெஸ்ட் பண்ணலாமா? நம்ம எல்லாரோட பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு. We are nearing 5 o'clock. Yes, sir. It will just take a minute, that's all. Okay. ஓகேங்களா? சோ எல்லாரும் எழுந்து நின்னுக்கோங்க. ஓகே. ஓகே, I think எல்லாரும் தனியா எழுந்து. Okay, no problem. இப்ப எல்லாரும் கண்ணை மூடி ட்ரை பண்ணலாமா? கண்ணை மூடி 30 செகண்ட்ஸ் நிக்கணும். நான் ஸ்டார்ட் சொல்றேன், கண்ணை மூடிடுங்க. 30 வரைக்கும் பண்றேன். மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எஸ். So start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. Okay, super. Thank you. So யாரெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எழுந்து நின்னீங்க? கண்ணை மூடிட்டும் நிக்க முடிஞ்சது? எல்லாராலையும் முடிஞ்சதா? யாருக்கெல்லாம் யாரோ வந்து தள்ளுற மாதிரி இருந்தது? இப்படி எல்லாம் ஆடிட்டு யாரெல்லாம் இருந்தா? அவங்களுக்கே பேலன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஆமா. சோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம டாக்டர் போய் பாக்குறது நல்லது. பிரெயின்ல உள்ள சில பார்ட்ஸ்ல சின்னதா ஏதோ ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி நிக்க முடியல, கண்ணு மூடிட்டு ரொம்ப நேரம் வித்ஸ்டாண்ட் முடியல, பண்ண முடியல, யாரோ வந்து என்ன தள்ளி விடுற மாதிரி இருந்தது அப்படின்றதுன்னா மைல்டா ஏதோ பேலன்ஸ் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏர்லி ஸ்டேஜஸ்ல. தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வேற ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்றோம். இங்கிலீஷ் புரோகிராம்ல சில தமிழ் எங்களுக்கு புரியலன்னு ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. இப்ப கலந்து ஓரளவு இங்கிலீஷும் தமிழும் தான் பேசுனீங்க. அதனால எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணாங்க. தேங்க்யூ சார். உங்க நேரத்தை வந்து எங்களுக்காக வந்து நீங்க ஒதுக்கி இவ்வளவு பேர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நீங்க நல்ல விதமா லைவ்லியா கொண்டு போயிட்டீங்க. ஏன்னா வெறும் மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸும் நடந்தது. இது ஒரு விதமான ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஏற்கனவே சில பேர் வந்திருந்தா கூட உங்களுடைய அப்ரோச் ஒரு மாதிரியா இருந்தது. எல்லாரும் நல்லாவே ரிசீவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நாங்க இந்த குழு சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்றோம். வேற யாராவது கேட்கிற நாகராஜன் கேட்கிறாரா? யாராவது ஒருத்தர் யாரோ கை தூக்கி இருக்காங்க. ஒரு செகண்ட் பேசுங்க. பேசுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நாகராஜன். ஹலோ. பேசுங்க சார். பேசுங்க. வணக்கம் சார். ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் நல்லா ப்ரோக்ராம் நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. உங்களை மாதிரி இருக்கிறவங்க கலந்துக்கிறதால தான் சக்சஸ் ப்ரோக்ராம்.
தேங்க்யூ Yes, sir. இன்னொரு டவுட் சார். இப்ப நேரடியா வந்து இந்த மாதிரி பெங்களூருக்கு நாங்க அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருந்துன்னா அங்க வந்து பண்ணலாமா சார்? இல்ல அதான் நீங்க பிசியோதெரபிஸ்ட் நிமான்ஸ்லயே ஒரு இருக்கு, ஒரு யூனிட்டே இருக்கு அங்க. ஓ சரி சார், சரி சரி சார். நீங்க போயிட்டீங்கன்னா அங்க ஒரு யூனிட் இருக்கு, அதுக்கு ஒரு சீனியர் ப்ரொஃபசர் இருக்கிறாரு. சரி பண்ணுங்க, நாங்க சரி சார், சரி நம்பர் இருக்கு, இதுல என்னுடைய நம்பர் இருக்கு. சரிங்க சார். விஎஸ் நெல்லிக்கனில நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்க சார். இருக்கலாம், வேற அங்கேயும் இருக்கிறவங்களும் இருக்காங்க உங்க ஏரியாவில். அது மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். நன்றி நன்றி சார், ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கை தூக்குறாங்க யாரு? பேசுங்க புவனா. பேசட்டுமா? Thank you, madam. Very nice it was. Thank you so much. It was really live session. எனக்கு ஒரே அந்த பாக்ஸ் பிரீத்திங் பண்ணினோம் இல்லையா, 4 minutes and then out breathல வந்து மினிட்ஸ் வந்து ஜாஸ்தியான பரவாயில்லையா? யூசுவல் ரிசர்ச் தான் பண்ணி இதுதான் ஐடியல்னு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா 4-7-8 தான். 4 minutes breathing, 7 minutes holding, 8 minutes exhalation. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுதான் சொன்னேன்ல, யாருமே இது பண்ணாதான் கரெக்ட் எந்த ஒரு ரொட்டீனும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ பண்ணுங்க. as long as active, எதுவுமே தப்பு கிடையாது. ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இவ்வளவுதான் முடியும், இது மட்டும்தான் பாசிபிள்னு ஓரத்துல உட்காராதீங்க. அந்த ஒரு ஈரால நாமளும் கிடையாது. என்ன வரைக்கும் பண்ணுங்க, எதுவுமே தப்பு கிடையாது. இன்னொருத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. ரொம்ப ஹாப்பி எனர்ஜெட்டிக் சோல்ஸ் இன்னைக்கு மீட் பண்ணதுல. தேங்க் யூ சோ மச். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி சார், உங்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதான் இருக்கணும் செஷன்ங்கிறது. both people should get some benefit out of that. True sir. I am very happy ma. God bless you. ஒண்ணே மேடம். யாருங்க? சிவகுமார். சாந்தி வெற்றிவேல். சிவகுமார் பேசுங்க. எங்க வைஃப் டிமென்ஷியா பேஷண்ட் தான் சார். அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸசைஸ்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியுமா, செய்ய முடியுமான்னு தெரியல. நாங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா மேடம்? கண்டிப்பா பண்ணணும் சார். எல்லா ஸ்டேஜ் ஆஃப் டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. சில பேர் மைல்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, மாடரேட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, சிவியர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்களால பண்ண முடிஞ்சதை அவங்கள பண்ண வைக்கலாம். மாடரேட் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு நம்ம 50% எஃபர்ட் போட்டு அவங்கள ஒரு 50% பண்ண வைக்கலாம். சிவியர் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு கம்ப்ளீட்லி நம்ம பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு பிசியோதெரபிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. பட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இன்னும் கொஞ்சம் வேகமா ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல பெட் சோர் வராம பாத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், ஸ்டிஃப் ஆகாம பாத்துக்கிறதுக்கா இருக்கட்டும், எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது கண்டிப்பா பண்ண வைங்க. நார்மல் பர்சனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களால ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும் மேடம். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், நீங்க கீழே குனிஞ்சு எந்திரிங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் பண்ணிடுவோம். ஆனா கீழே அவங்க பண்ண வைக்கணும், கீழே ஒரு பொருள் வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னா ஈஸியா என்கேஜ் பண்ணலாம் அவங்க. சரி மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. முக்கியமான சமாச்சாரம் சார், நீங்க கட்டாயமா யாராவது ஒரு டாக்டரை பார்த்து கட்டாயமா அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நீங்களா ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, அதை டெவலப் பண்ண விடக்கூடாது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர்ல? போடி, மதுரை பக்கம். போடி நாயக்கன். ஆமாங்க சார், ஆமா. போடி நாயக்கனூர்லயே உங்களுக்கு வந்து இவங்க இருக்காங்க சார், டாக்டர்ஸ் இருக்காங்க. ட்ரீட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க போடியிலேயே. அப்படி இல்ல மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரையில நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க சார். வந்து நீங்க ப்ரோக்ரஸ் ஆகாம பாத்துக்கிறது உங்களுடைய கடமை. டிமென்ஷியாவை ட்ரீட் பண்ண முடியாது, பட் ஆனா ப்ரோக்ரஸ் ஆக நிறுத்தலாம். செஞ்சு செய்யுங்க. ஓகே, நன்றி சார். தேனியில மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. போடி நாயக்கனரோட தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அங்க இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க.